ஹலோ மக்களே! படிக்கும்போது உங்களுக்கு கான்சன்ட்ரேஷன் மிஸ் ஆகுதா? ஃபோக்கஸ் மிஸ் ஆகுதா? ஸோ இந்த மாரி டெக்னிக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி பாருங்கள். எனக்கு இது வந்து ஹெல்ப் பண்ணுச்சுது. ஸோ உங்களுக்கும் இது ஹெல்ப் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, படிக்கும்போது தான் நம்ம தேவையில்லாம நெறைய யோசிச்சுட்ருப்போம். ஸோ அந்த மாதிரி ஒரே ஒரு 1, 2 விஷயங்கள், இல்ல நம்மளோட ஃப்யூச்சர் பற்றி யோசிக்கிற ஏதோ ஒரு விஷயங்கள் நம்ம கண்ணு முன்னாடி வந்து வந்து போயிட்டுருக்கும். ஒரே தாட்ஸை நீங்கள் யோசிச்சிட்டே இருந்தீங்க அப்படின்னா, ஒரு பேப்பர் எடுத்து ஃபுல் டைமை நம்ம வேஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு 10 நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணி எழுத ஆரம்பிச்சுருங்க. ஒரு பேஜ்லையோ 2 பேஜ்லையோ நீங்கள் நினைக்கிற தாட்ஸ் எல்லாமே எழுதிருவீங்க. அப்புறம் உங்களுக்கு இவ்வளோ தானா அப்படின்னு தோணும். இது நீங்கள் ஒரு டைமோ 2 டைமோ பண்ணும்போது ரொம்பவே ரிலாக்ஸ்டாக இருக்கும். அதுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணலாம். படிக்கும்போது போமரோட மெத்தடில் படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். 25 மினிட்ஸ் ஸ்டடி, 5 மினிட்ஸ் ரெஸ்ட். அகெயின் 25 மினிட்ஸ் ஸ்டடி, 5 மினிட்ஸ் ரெஸ்ட். இப்படி ஒரு 4 செட், அதாவது ஒரு 2 ஹவர்ஸ்க்கு படிச்சுட்டு ஒரு ½ அன் ஹவர் பிரேக் எடுத்துக்கலாம். ஒரு வாக் பண்ணலாம், இல்லை சாப்பிட்டு வரலாம், ஏதோ ஒன்று. ஸோ இந்த மெத்தடில் படிக்கும்போது அந்த 25 மினிட்ஸ் மட்டும் எந்த தாட்ஸுமே வராது. வந்தால் கூட சரி, இந்த 25 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி படிச்சுட்டே இருக்கணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா, ஃபோன் அதை சைலண்ட்டில் போட்டு எங்கேயாவது ரொம்ப தூரமாக வச்சுருங்க. நம்ம படிக்கிற அந்த 2 ஹவர்ஸ் 3 ஹவர்ஸ்க்கு அதை எடுக்கவே வேணாம். ஸோ இந்த 3 டெக்னிக்ஸும் எனக்கு சூப்பராக ஒர்க் அவுட் ஆச்சுது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.